கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல அந்த விநாயக பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். அதற்காக அந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிகளுக்குரிய பலன்கள் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்றோம். அப்படி நான் பலன்கள் சொல்லிட்டு இருக்கும்போது எந்த நிமித்தங்கள் ஏற்படுகிறதோ அதன் அடிப்படையிலும் உங்களுக்கு பலன் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், எங்களுடைய எப்படி ஜோதிட ஆலோசனை பெறுவதுன்னு கேட்குறீங்க. இங்கேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அந்த எண்ணில் வந்து உங்களுடைய பெயரையும் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் பதிவு செய்யுங்க. ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு கேளுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாம் ஜூலை மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். இந்த வாரம் சுப நிகழ்ச்சிகள் கூடி வரக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல் தரம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்கள் குடும்பத்திலே நல்ல செய்திகள் தேடி வரக்கூடிய, சுப செய்திகள் தேடி வரக்கூடிய யோகம் இருக்கு. அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்திலே நல்ல சுப செய்திகள் கூடி வரப்போது, கல்யாண செய்தி கூடி வருது, அந்த பேச்சுவார்த்தை நடக்கும், ஏதோ ஒரு மங்களகரமான செய்தி நடக்கும். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்கள் குடும்பத்திலேயும் கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் உண்டு. தொலைதூரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சுப செய்திகள் கன்னிராசிக்காரர்களுக்கு தேடி வரப்போகிறது. அந்த அமைப்பும் பலருக்கு உண்டு. அதே போல மகர ராசிக்காரர்களுக்கு மன மகிழ்ச்சியான செய்தி, திருமண செய்தி உண்டு. பொருளாதார ரீதியாக இந்த வாரம் எந்தெந்த ராசிகள் நற்பலனை பெறப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வு வரும்னு இருக்கு. அதே போல துலா ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு ஓரளவுக்கு பணம் வரக்கூடிய யோகம் உண்டு. சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு பணவரவு வந்து சேரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு பணவரவினால் சந்தோஷம் உண்டு. எனதருமை மேஷராசி என்பர்களே, உங்களுடைய முயற்சிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த வாரம் 95% உங்களுக்கு முயற்சிகள் சாதகமாக இருக்கும். ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ரீதியாக அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு திருமண பேச்சுவார்த்தை முயற்சியில் இருக்கீங்க. அப்படின்னு முயற்சிகள் சாதகமாகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாரம் புதிய முயற்சிகளை செய்யலாம். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ஒரு பர்பஸோடு நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். தெய்வீக பயணங்களும் திருப்திகரமாக அமையும். நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ புதுசாக சொத்து வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேறும். கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இருந்த ப்ராப்ளம் இல்லாமல் மனைவி வந்து இப்போ உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க. லைஃப்பில் வந்து ஒரு சிக்கலான நேரத்தில் உங்களுக்கு பக்கபலமாக உங்களுடைய மனைவி இருப்பாங்க. தொழில் ரீதியாக ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்கள் முயற்சி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அமைப்பு பலருக்கு இருக்கு. இந்த வாரம் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன் எஜுகேஷனில் படிக்கக்கூடிய கோர்ஸ், அதனால ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் காத்துட்டு இருக்கு. எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு
ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு கல்யாண பேச்சுவார்த்தையை நடத்துறீங்க, சரியாக கூடி வரல அப்படின்னா இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு போன ஒரு சம்பந்தமே கூட தேடி வரும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. இன்னொரு புறம் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் மணி ஃப்ளோ பலருக்கு இந்த வாரம் நல்லா இருக்க போகுது. உங்கள் பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். ஒரு வியாபாரியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய வகையில் உங்கள் பேச்சு, நம்பிக்கை தரக்கூடிய உங்களுடைய பேச்சு, வாடிக்கையாளர்கள் ரொம்ப அவங்கள பாராட்டுவாங்க, உங்களோட பிஸ்னஸ் வச்சுக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது. நல்ல கஸ்டமர்ஸ் இப்போ கிடைப்பாங்க. அதே நேரத்தில் நமக்கு ஒரு ஹெல்த் ரீதியாக நம்ம உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கிட வேண்டிய அவசியமும் இப்போ உண்டு. சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்திலேருந்து பூரம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ண போகிறார். அவர் ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தான் சந்திரனுடைய பயணம் ஆரம்பிக்குது. உங்களுடைய 4வது ராசி வரைக்கும் போகிறார், பூரம் நட்சத்திரம் வரைக்கும். அப்போ நம்முடைய ஹெல்த்துக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய வாரம். சிலர் வீடு மாறக்கூடிய முயற்சியில் இப்போ இறங்குவீங்க. ஆஃபீஸில் ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட செய்திகள் பலருக்கு சேரும். உங்களை ரொம்ப ஒரு அழகாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப திருப்தியாக இப்போ நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. உங்கள் அவுட்ஃபிட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஒரு ரொம்ப நல்ல வாரம். பிஸ்னஸ் ரீதியாக நல்லா முன்னேறக்கூடிய வாரம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சியை மாணவர்கள் இப்போ பார்ப்பாங்க. அதுலேயும் கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தென்படுகிறது. பெண்களுக்கு நல்ல சுப செய்திகள் தேடி வரும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் 12வது ஸ்தானத்தில் பயணத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த வாரம் துவங்குகிற போது பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 21, 22 தேதிகளில் நிறைய செலவுகள் இருக்கும், சுப செலவுகள் இருக்கும். ஒரு மகளுக்கு திருமணம் செய்கிறது, அது சம்பந்தமான செலவுகள் அது இருக்கும். சந்தோஷமாக பண்ணுவீங்க. மனைவிக்காக செலவுகள் செய்வது அப்படின்னு ஒரு சந்தோஷம், ஒரு ஆடம்பரம் கூட பலர் லைஃப்பில் இருக்கும். ஒரு மகளுடைய படிப்புக்காக செலவழிப்பது. ஆனால் ராசியில் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்போ உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. பணப்புழக்கமும் நல்லா இருக்கும். ஒரு நல்ல பண வரவு வரும். நீங்கள் ஒரு பண நெருக்கடி இருக்கு, எனக்கு பணம் செலவாகிக்கிட்டே இருக்கு, ஒரு பண வருமானம் இல்லையேங்கும் போது கடவுள் கை கொடுப்பார். பண வருமானம் வரத்துக்கும் இந்த வாரம் வாய்ப்பு இருக்கு. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 10th +1 +2 படிக்கிறாங்கன்னா அதில் நல்ல உங்கள்ட்ட ஒரு வேகம் இருக்கும். உங்களுக்கு தெரியாத பாடங்களை, உங்கள் சந்தேகங்களை உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ், உங்களுடைய டியூஷன் டீச்சர்ஸ் உங்களுக்கு கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிடுவீங்க. நல்ல சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய செயல்களில் ஒரு வேகம் இருக்குது. பிஸ்னஸில் ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த வாரம் இருக்குது. விஞ்ஞானிகள், எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்கும். சிலரை சுற்றி தேவையில்லாத ஒரு வதந்திகள் வந்துகிட்டு இருக்கும். அதை பற்றி இப்போ கவலைப்படாதீங்க. இது ஒரு நல்ல காலமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஃபினான்ஷியலாகவும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, குடும்பத்திலையும் சந்தோஷம் தெரியுது, நல்ல சுபமான பேச்சுவார்த்தைகள் கிரகங்கள் காட்டுது. நிறைய நன்மைகள் தேடி வரும் ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு பாருங்க, இப்போ இந்த சந்திர பகவான் இருக்காரு, அவர் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் பயணத்தை ஆரம்பிக்கிறார். உங்கள் ராசி அதிபதி சந்திரன், அவர் லாபஸ்தானத்தில் பயணத்தை ஆரம்பிக்கிறாருக்கும் போதே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த வாரம் லாபமாக இருக்க போகிறது. ஆனால் பெரிய எதிர்பார்ப்பு இந்த வாரம் வச்சுக்கிடக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, உங்கள் கடமையை செய்கிறீங்க அப்படின்னு இருக்கணுமே தவிர பெரிய எதிர்பார்ப்பு எதுலையும் வைக்கக்கூடாது. ஒரு பண விஷயமே இருக்குது, நீங்கள் பெரிய எதிர்பார்ப்பை வச்சிங்கன்னா அங்கே ஒரு பாதகம் வரும், பெரிய வருமானம் வந்துடும். அந்த வருமானத்துக்கு ஒரு செலவோ ஒரு பிரச்சனையோ வரும். அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத இடத்துல அந்த பணத்தை முதலீடு பண்ணக்கூடாது. நான் ஒரு சிட்டில் பணத்தை போட்டேன்,
அதிக வட்டி தரேன்னு ஒருத்தர் சொன்னார், அவருக்கு பணம் கொடுத்தேன், அப்படி ஏமாறுறதுக்கு வாய்ப்பாயிரும். ஸோ நீங்கள் வந்து அதீத ஆசைகள் வச்சுக்கிடக்கூடாது. அளவான ஆசைகள் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். பிஸ்னஸ் ரீதியான உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த வாரம் கூட்டுவீங்க. 3ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் 12ல் மறைஞ்சிருக்காரு, அதை தெரிஞ்சுக்கணும். முயற்சியை அளவா பண்ணிக்கிடாது. என்ன முயற்சி பண்ணாலும் என் காரியம் நடக்கலைங்க அப்படின்னு கூட சிலர் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. எந்த ஒரு காரியம் இப்போ நடக்கலைனாலும் நீங்கள் பொறுமையா இருங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நேரம் வரும்போது காரியங்கள் நடக்க போகுது. உங்கள் பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு கோபத்தை கைவிடணும், நிதானமாக நடந்துக்கிடணும். அடுத்தவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை காது கொடுத்து கேட்கணும். சிலர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இந்த வாரம் இருப்பீங்க. இது ஒரு ஃபினான்ஷியலாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கூட்டக்கூடிய வாரம் தான், அது சந்தேகம் இல்லை. பேங்க் பேலன்ஸ் கூடும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு கோர்ஸ் மாறக்கூடிய எண்ணம் இப்பொழுது சிலருக்கு தலை தூக்கும். வேற படிப்பு எடுத்து படிப்பீங்க, அந்த அமைப்புகள்லாம் இப்போ இருக்கு. எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி விஷயத்தில் பெண்களுக்கு மிகுந்த யோகம் இருக்கு. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் சிம்மராசி பெண்களுக்கு இருக்கு. அதே போல ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் செயல்களில் ஒரு வேகத்தை கொடுக்க போறார். முருகப்பெருமான் வழிபாட்டை இப்ப செய்யணும். அதிலும் மலைக்கு மேல இருக்கக்கூடிய முருகனை கும்பிடணும். அப்படி கும்பிடும் போது சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன தடை இருந்தாலும் விலகும். சிலருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக சில பிரச்சனைகள் இருக்கும், சிலருக்கு சகோதரர்களோட பிரச்சனை இருக்கும். இந்த சிம்மராசிக்காரர்கள் வந்து இப்போ முருகப்பெருமானை வழிபடும் போது உங்க பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சால்வ் ஆகும். புதுசாக லேண்ட் வாங்குறீங்க அப்படிங்கிறவங்க மட்டும், சொத்து வாங்குறவங்க மட்டும் பேரண்ட் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணாமல் லீகல் அட்வைஸ் பார்க்காம வாங்கிறாதீங்க. 2ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் லாபத்தில் உட்கார்ந்துருக்காரு, அது பெரிய யோகம். உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நல்ல தன வருமானம் பெருகும். உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பெருகும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்க, அந்த முயற்சி வெற்றி பெறும். மூத்த சகோதரனோடு உங்களுக்கு இருந்த பனிப்போர் மறையும். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை நீங்க பிசினஸ்ல பார்ப்பீங்க. இப்ப மகள் விஷயத்துல உங்க மருமகன் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு, மகளுக்கு இருக்கு, அவர் ரொம்ப ஆதரவா அவர் இருப்பாருங்கிற சந்தோஷம் உங்களுக்கு வரும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். சிலருக்கு மட்டும் கழிவு உறுப்புகளில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதை என்ன நீங்க பார்த்துக்கிடணும். இந்த வாரம் பிசினஸ்ல பாருங்க, நல்ல லாபம் கிடைக்கும் தெரியுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதையும் கிரகங்கள் நமக்கு சுட்டி காட்டுது. எனதருமை கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். இந்த வாரம் பாருங்க, பல கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் உணர்வு, காதல் உறவு மலரும். அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கும். அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சிலருக்கு உங்களை கண்டாலே சிலர் ஒதுங்கி போறாங்களேன்னு உங்களுக்கு தோணும். சிலருக்கு லவ் பிரேக்கப் இருக்கு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பாருங்க, கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கிறார். இளைஞர்களுக்கு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி தரார். நல்ல வேலை, நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை, இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் பலருக்கு உண்டு. இந்த வாரத்தில் தனலாபம் நல்லா இருக்குமான நல்ல தனலாபம் இருக்கும். குடும்ப வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும். ஒரு நல்ல வாரம் இது. எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல ஆரம்பித்து உங்கள் லாபஸ்தானம் வரைக்கும் பயணம் பண்ண போகிறார்.
முதல் 2 நாட்கள், குறிப்பாக 21ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் துளாராசிக்காரர்கள் புதிய செயல்களை செய்ய வேண்டாம், அமைதியாக இருக்கணும், வண்டி வாகனங்களில் பார்த்து போயிட்டு வரணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும், உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸ் ஏதோ ஒரு பரபரப்போ மனசுக்கு டென்ஷனோ இருக்கும், நாம் இருக்கலை. அதே நேரத்தில் 23ஆம் தேதியிலிருந்து பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க துவங்கும். ஃபினான்ஷியலாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு உங்கள் எதிர்பார்ப்புகளோட உங்கள் முயற்சி, உங்கள் பிஸ்னஸ் விஷயம், அதில் பெரிய வெற்றி கிடைக்கிது. ஒரு லோனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அது பர்சனல் லோனாக இருக்கலாம், வேறு லோனாக இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகும். ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த தொழிலுக்கு தேவையான பண உதவிக்கு காத்திருக்கிறீங்க, அந்த பண உதவி கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஏதோ ஒரு சில நன்மைகள் நடக்க போகிற அறிகுறிகள் கண்ணுக்கு தெரியும். துளாராசிக்காரங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கு, வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம், பண வருமானத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, அப்படி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. இப்போ அதிலிருந்து ஒரு மாறுதல் வருவதற்கு இறைவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். டெய்லி குரு பகவானை வழிபடணும். துளாராசிக்காரங்க டெய்லி குரு பகவானை வழிபடணும். வழிபட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பிஸ்னஸ் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போக போறீங்கன்னு இருக்குது. எஜுகேஷனில் உங்களுக்கு இருந்த பல சிக்கல்கள், இப்போ அரியர்ஸ் கிளியர் பண்ணுவீங்க. நல்ல சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனில் சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். லா படிக்கிறதுல சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல காலம் உங்களுக்கு நடக்கிறது. எல்லா வகையிலும் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் முன்னேறுவதற்குரிய அனுகூலத்தை கடவுள் செய்வார். இப்போ எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவானுடைய அனுகூலம் மிகச்சிறப்பாக இருக்கு. இது என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ சினி ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க, இல்லை ஒரு நாடகத்துறையில் இருக்கிறீங்க, சின்ன திரையில் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன். எந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய கலைஞர்களாக இருந்தாலும் வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் வருவதற்கு பலருக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிடணும். இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்ம லைஃப்பை முன்னேற்றும் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2ஆம் இடத்திற்கு அதிபதி யார்? குரு பகவான். அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது வருமானம் வருது. ஆனால் பலருக்கு மறைமுக வருமானம் வரும். அது உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் அப்படின்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. சனி பகவானை பார்த்தீங்கன்னா உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. யார்கிட்டையும் இப்போ சாபம் வாங்கிடக்கூடாது. அதாவது ஏற்கனவே முன்னோர்களுடைய சாபங்கள் இப்போ உங்களை தாக்கும்னு இருக்கு. உங்கள் குடும்பத்தில் ஒரு சாபம் இருக்கு. அந்த சாபம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ தாக்கும்னு இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்குமே அவங்க ஜாதகத்தில் இருக்கும். முன்னோர்களுடைய சாபம் இருக்குன்னா எல்லா நேரத்தையும் பாதிக்குதா? கிடையாது. அதுக்குரிய கோச்சார கிரக நிலைகள் வரும்போது தான் அந்த பாதிப்பு தெரியும். அப்படி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அப்படி முன்னோர்களின் சாபங்கள் பாதிக்கும் அப்படிங்கிற காலகட்டம் நடக்கிறதுனால யார்கிட்டையும் எதுக்காகவும் ஒரு பணி நிமித்தம் காரணமாக கூட, நம்ம ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்களை கூட பகைச்சிக்கிட வேண்டாம். யார்கிட்டையும் சாபஞ்சை தீர்த்து வாங்க வேண்டாம். அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். பாக்கியஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இப்போ 7ஆம் இடத்துல அமர்ந்து பயணத்தை துவங்குறார் அப்படின்னு சொல்லும்போது திருமண விஷயம் கூடி வரும். மனதிற்கு பிடித்த மாதிரி கல்யாணம் கூடி வரும். முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2வது திருமணம் கூடி வரும். அந்த வாய்ப்பும் உண்டு. ஆனால் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிலருக்கு கழிவு உறுப்புகளில் பிரச்சனைகள், அது தலை தூக்குகிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது யோகமான வாரம், மகிழ்ச்சியான வாரம். நீங்கள் விரும்பியதை, ஒரு ஆடை ஆபரணம் வாங்க நினைக்கிறீங்க, ஒரு நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லா விஷயத்தையும் அழகாக திட்டமிட்டு அழகாக செயல்படுத்துவீங்க. குடும்பத்துடைய உங்கள் பிள்ளைகள் வளர்ப்பதிலும் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. எந்த அளவுக்கு ஒரு பையன்கிட்ட கான்சன்ட்ரேட் பண்ணணும், எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்வால்வ் ஆகலாம், எந்த வகையில் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிடுவீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுடைய தன்மை அதுதான், ரொம்ப கரெக்டாக நடக்கிறது தான். இது ஒரு நல்ல வாரமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. பிஸ்னஸ்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி தெரிகிறது.
படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஒரு கான்சன்ட்ரேஷன் குறைவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்திக்கிடணும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மிக முக்கியமான விஷயம், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக பெண்களுக்கு மிகுந்த யோகம் இப்போ உண்டு. இந்த காலகட்டத்தில் பாருங்க, இந்த சூரியனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும். சூரியன் 8ல் இருக்கார், புதனும் குருவும் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும் பலர் இப்போ. அதே மாதிரி நெருப்பு விஷயங்கள், மின்சார விஷயங்கள், இதில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். அவற்றை கையாளுகிற போது கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், அர்த்தாஷ்டம சனியாக உட்கார்ந்து இருக்கார். அப்போ நல்ல வீடு கட்டக்கூடிய யோகத்தை அவர் தருவார். 4ல் சனி இருந்தாலே கெடுதல் இருக்கக்கூடாது, நல்ல வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுப்பார். சொத்து வாங்குற யோகத்தை கொடுப்பார். நம்ம தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். புதிய நட்புகள் கிடைக்கும். அந்த கான்டாக்ட்ஸை டெவலப் பண்ணி பிஸ்னஸுக்கு பயன்படுத்திக்கிடுவீங்க. இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு. மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அங்கே தான் சுக்கிரன் இருக்காரு. வார துவக்கத்திலேயே சந்திரனுக்கு போய் உட்கார்ந்துடுறாரு. அப்போ என்ன ஆகுது, லவ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கிரகநிலைகள் காட்டுது. அதே நேரத்தில் அஷ்டமாதிபதி சூரியன் 7ஆம் இடத்தோடு தொடர்பு வருவதனால சிலருக்கு இந்த மேரிட்டல் லைஃப்பில் சிலருக்கு சில கருத்து மாறுபாடு, அதே மாதிரி காதல் விஷயங்களில் கூட சிலருக்கு ஊடல்கள் ஏற்படும். தற்காலிக பிரச்சனைகள் தான் அதை எடுத்துக்கிடணும். ஊடல்கள் ஏற்படும். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வியாதிகள் குணமாக இப்போ மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கலாம். மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. நீங்கள் ஒரு பார்மாசூட்டிக்கல் லைனில் இருக்கீங்க, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் விற்கக்கூடியவராக இருக்கிறீங்க, இப்படி அது சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றங்கள் இப்போ இருக்கும். இன்னும் குறிப்பாக இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு ஏஜெண்டாக இருக்கீங்க, இன்சூரன்ஸ் ஏஜெண்டா, இந்த வாரம் நீங்கள் அதிக முயற்சி பண்ணக்கூடிய உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும். நிறைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இப்போ கிடைப்பாங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லோன் எதிர்பார்க்குறீங்கன்னா லோன் சாங்ஷன் ஆகுது. யங்ஸ்டர்ஸ் நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்குது. அப்படி அனுகூலமான நேரங்க மகர ராசிக்கு, நல்ல நேரம். மதுரை மீனாட்சியை வழிபடுறது நல்ல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்கி தரும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பாருங்க, 5ஆம் இடத்துல குருவும் புதனும் ரொம்ப சிறந்த விஷயம். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கு செயற்கை முறை கருத்தரத்தில் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் உண்டு. அவை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதற்குரிய பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கும் ஏற்ற காலமாக அது இருக்கும். ஃபினான்ஷியல் விஷயங்களில் பணம் வருவதில் சில தடைகள் இருக்கும். ஆனால் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இப்போ உங்களுக்கு ஓரளவு பணம் வந்து கொண்டிருக்கும். அந்த பணம் உங்களுக்கு நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும். ஏன்னா வீட்டில் இப்போ ஒரு சுபகாரியம் செய்யலாம்ங்கிற சிந்தனையில் இருப்பீங்க. அதுக்கு ஒரு வருமானம் உங்களுக்கு வேணுமே, அந்த வருமானத்தை கடவுள் இப்பொழுது தருவார். ஓரளவுக்கு வருமானம் வரும். அந்த வருமானமே சந்தோஷத்தை தரும். நல்ல ஒரு எஜுகேஷனில் முன்னேற்றம் தரக்கூடிய நேரம் தான் கும்பராசி மாணவர்களுக்கு. வியாபாரிகளுக்கும் கூடுதல் லாபம் வரக்கூடிய நேரம். ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப அன்பை காட்டிக்கிட்டு இருக்கிறதா இப்போ நல்லது. எந்த சின்ன விஷயத்தையும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை சண்டையாக மாற்றிக்கிடாதீங்க கும்பராசிக்காரங்க. ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் ஃபேமிலியில், அது ஒரு டிஸ்கஷனுக்குரிய விஷயமா எடுத்துக்கிட்டோமே தவிர சண்டையாக மாற்றிக்கிட கூடாது. இப்போ ஏன்னா 7ல் செவ்வாய் கேதுவோடு சேர்ந்துருக்கிறார். அப்போ நீங்கள் கோவப்படுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரன் கோவப்படுவார், ஃபேமிலியில் ப்ராப்ளங்கள் ஆகும். ஸோ பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். பட் உங்களுடைய மதிநுட்பத்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள்.
கடவுள் அப்படி ஒரு மதிநுட்பத்தை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மதிநுட்பத்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு ராசியில் சனி பகவான் இருக்காரு. பலருக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குங்க. எனக்கு ஆஃபீஸில் ஒரு நெருக்கடி இருக்குது, எனக்கு உடம்புல ஒரு அலுப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. சில பேர் வந்து என்ன கேம்பிளிங்கில் பணத்தை போட்டு ஏமாந்துருப்பீங்க. அதிக பணம் கிடைக்கும்னு சொல்லி பணத்தை கொண்டு போய் ஏதோ ஒரு கேம்பிளிங்கில் போட்டு ஏமாந்தவர்கள் பல பேர் இருப்பீங்க மீனராசிக்காரங்க. கணவன் மனைவி உறவில் சில இடத்துல என்ன ஆகுது, கடந்த கட்டத்தில் உங்களுக்கு ராசியில் ராகுவும் 7ல் கேதுவும் இருக்கும்போது, இப்போ விலகிட்டார் ராகு பகவான். அந்த ராகு உட்காந்துக்கும் போது பல இடங்களில் கணவன் மனைவி பிரிவு வந்துக்கிட்டு அவங்கவுங்க வெவ்வேறு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஈகோ இருக்குது, அந்த ஈகோவை விட்டுட்டால் ரொம்ப நல்லா இருப்பீங்க. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் இப்போ மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. நல்ல வேளை உங்களுக்கு இந்த ராகு விலகி 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு நாகதோஷம் வந்து விலகிருச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், நாக தெய்வங்களை இப்போ வழிபடணும். ஓம் நகாத்மஜாய வித்மகே பத்மகஸ்தாய திமகி தன்னோ ராகு பிரச்சோதயாது அப்படின்னு சொல்ல சொல்ல நாக தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். 6ல் கேது ரொம்ப அனுக்கிரகமாக உங்களுக்கு இருக்க. நீண்ட நாளாக உடம்பில் இருந்த ஒரு வியாதி விலகுவதற்கு அந்த கேது பகவான் அனுக்கிரகம் பண்ண போகிறார். சிலருக்கு அரசு துறையில் இருக்கக்கூடிய சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். வியாபாரத்தில் அந்த புதன் பகவானுடைய அனுகூலத்தினாலே ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலையும் தெரியும். நல்ல வாரங்க. உங்களுக்கு இறை வழிபாட்டினால் நீங்கள் ஆனந்தமடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நண்பர்களே, ஜூலை மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வாரத்தில் 21ஆம் தேதி சர்வ ஏகாதசி. அந்த ஏகாதசியுடைய மகிமையை நம்ம நிகழ்ச்சிகள் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த ஏகாதசி விரதம் இருங்கள், உங்களுக்கு நன்மைகள் உண்டு. 22ஆம் தேதி பிரதோஷம். பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவதும் வீட்டில் சிவபூஜை செய்வதும் கூட நன்மைகளை தரும். 24ஆம் தேதி சர்வ அமாவாசை. முன்னோர்களுக்கு தில தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள். எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யணும். அப்படி செய்தால் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் விலகும். ஆக இது உங்களுக்கு நல்ல வாரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.